மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று ரோட் ஷோ உட்பட பல்வேறு தேர்தல் பரப்புரைகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தற்போது மயிலாப்பூரில் அடுத்த கட்ட பரப்புரையை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெங்கட். விவரம் என்ன? தேவப்பிரியன், சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பரப்புரையில அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மாலை வேளையில் சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல ஆயிரங்களுக்கு அதிமுக வேட்பாளர் வளர்மதி, வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அசோக் ஆகியோரை ஆதரித்து ரோட் ஷோ மேற்கொள்வதற்காக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தற்போது அமித்ஷா வந்திருக்கிறார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ததற்கு பிறகாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மயிலாப்பூர் மாட வீதிகளில் அவர் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார். அமித்ஷா வருகையை ஒட்டி மயிலாப்பூர் மாட வீதிகள் முழுவதுமாகவே தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளான மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகியவை மூலம் அவருக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. முன்னதாக இன்றைய காலையில ஈரோடு மொடக்குறிச்சி தொகுதி சிவகிரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அமித்ஷா தற்போது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வருகை கொண்டிருக்கிறார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் சுவாமி தரிசனம் செய்ததற்கு பிறகாக தொடர்ந்து மயிலாப்பூர் மாட வீதி பகுதிகளிலும் அமித்ஷா ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார். தேவப்பிரியன், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில பாஜக வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், அதே போல வேளச்சேரி அதிமுக வேட்பாளர் அசோக், அதே போல ஆயிரங்களுக்கு அதிமுக வேட்பாளர் வளர்மதி ஆகியோர் தற்பொழுது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த மூவரும் திறந்தவெளி வாகனத்தில் மூவரையும் நிற்க வைத்து அமித்ஷா தற்போது தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். மற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் கருநாகராஜன், நாராயண் திருப்பதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் தற்பொழுது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்வதற்கு பிறகாக மயிலாப்பூர் மாட வீதி தேர்தல்களிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ரோட் ஷோ மேற்கொண்டு வாக்கு சேகரிக்க இருக்கிறார். இந்த ரோட் ஷோ எப்போது தொடங்க? விரிவான தகவலுக்கு நன்றி வெங்கட்.